ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகிற நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாலும் சரி, இல்லைனா வடைலாம் போடுறதுக்காக மாவு அரைச்சாலும் சரி, உளுந்து அரைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உளுந்து அரைச்ச கையோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிக்கோங்க. பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை போட்டு அடித்து எடுக்கும் போதே உள்ளே இருக்கிற அந்த உளுந்த மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டே பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சால்ட் அண்ட் சுகர் நல்லா கரையணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் தான் ஆட் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும்போது ஆப்பிள் கட் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்புவோம். ஆனால் ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சால்ட் அண்ட் சுகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதோடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். டேஸ்ட்லேயும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாது. இதை மறுபடியும் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வாட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து பேக் பண்ணி கொடுத்தாலே போதும். டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. கருத்து போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னது பார்க்கலாம். சீ ஃபுட்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃப்ரை ஏதாவது பண்ண போகிறோம்னா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு நல்லா பெரட்டிட்டு ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் குழம்புலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து லைட்டாக வந்து சால்ட்டு மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சிங்க அப்படின்னா புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம செய்யும் போது எப்படி டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஃபிஷ் அண்ட் ப்ரான்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி குழம்பு வைக்கிறத விட அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் சுண்டல் பயிரெல்லாம் நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னா சரியாக வேக வைக்காமல் தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அகைன் நம்மளால் வேக வைக்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேக வச்சிடலாம். சம்டைம்ஸ் அவசரமாக சமைச்சிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் எத்தனை விசில் வச்சோம் அப்படிங்கிறத சரியாக பார்க்காம சுண்டல் பயிரை தாளித்து போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் சரியாக பயிர் வேகலை அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேக வச்சிடலாம். தாளித்த சுண்டல் பயிரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பயிரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்காமல் நம்ம தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்தே அந்த பவுலில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பயிறு வேக வச்ச அதே ப்ரெஷர் குக்கரில் அதே தண்ணியில் அப்படியே நான் வேக வைக்க போகிறேன். இப்போது நம்ம பவுலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பயிரை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தாளிப்பு போடாமல் இருந்துச்சுன்னா பயிரை மறுபடியும் தண்ணியில் போட்டு மறுபடியும் விசில் வைக்கலாம். ஆனால் தாளிப்பு போட்டதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுலை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட மறந்துடாதீங்க. தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். மறுபடியும் எப்பயும் போல் கேஸ்கெட் விசில்லாம் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பயிரை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஒரு பயிர் எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பயிறு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. எப்பயுமே தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வேக வைக்கிறதுக்கு யோசிக்காமல் இந்த ஒரு சின்ன ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பயிறு வகைகளை சரியாக வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். எப்பயாவது ஒரு டைம் நம்ம அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எப்பயாவது நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். இதுக்காக ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற தோலை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு உரிக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு நெயில் கட்டர் தான் எடுத்துருக்கிறேன். நெயில் கட்டரை நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பூண்டை உரிச்சிடலாம். நெயில் கட்டரில் நெயிலை கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பூண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக குத்திக்கோங்க. குத்திட்டு லைட்டாக வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா தோல்குள்ளே இருந்து பூண்டு தனியாக அப்படியே அழகாக வந்துடும். பூண்டை தனித்தனியாக உரிச்சிட்டு தோல் உரிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெயில் கட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணி உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். எப்பயுமே பூண்டு உரிக்கும் போது சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார்கிட்டையுமே நெயில் கட்டர் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நைஃப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆனால் யூஸ் பண்ணும் போது சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பெரிய பூண்டை உரிச்சு காட்டியிருக்கிறேன். சின்ன சின்ன பூண்டை உரிக்கும் போது இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு உரிச்சு அரைச்சி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இஞ்சியை சீவறதுக்கு கத்தியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பூனுடைய பேக் சைடை யூஸ் பண்ணி சீவும் போது ரொம்ப ஈஸியாக சீவிடலாம். மூளை முடுக்கில் கூட ரொம்ப ஈஸியாக சீவறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சதை பகுதியை சீவி எடுக்காமல் வெறும் தோலை மட்டும் சீவறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி பீலர்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீவும் போது உள்ளே இருக்கிற சதை பகுதியும் சேர்ந்து வரும். ஆனால் ஸ்பூனுடைய பேக் சைடு யூஸ் பண்ணும்போது வெறும் ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டு மட்டும் சரியாக அரைப்படாமல் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பூண்டை நறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பூண்டை முழுசாகவே போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறப்போ சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. வெளியில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறமும் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட பூண்டு முழுசாக இல்லவே இல்லை பாருங்கள். நல்லா அரைப்பட்டிருக்கு. இஞ்சி பூண்டை ஸ்டோர் பண்ணும்போது எப்பயுமே கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போது வெளியிலேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வெளியிலேயே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாது. நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த குட்டி குட்டி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கிலோ கணக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லா ரெசிபிக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக பிரியாணிலாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நான் இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணுறதுக்காக பூண்டை உரிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ நெயில் கட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டுலாம் தட்டணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மிக்ஸி ஜார் போட்டு பல்ஸ் மோடில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரில் பூண்டை உரிச்சு வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துடலாம். கம்மியான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே இட்லி தோசை மாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் கடைசியாக கொஞ்சமாக மாவு ஓட்டியிருக்கோம் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாவில் நிறைய எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி மாவு அரைச்சிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கிறதுலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துருக்குறேன். இது கூட கெட்டுப்போன புளிப்பான தயிரையும் இது கூட சேர்த்துருக்குறேன். அதாவது எக்ஸ்பைரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தயிர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தூக்கி கீழே ஊற்றிடாமல் அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி சிங்கில் ஊற்றிடாமல் வீட்டில் வளர்க்குற இந்த மாதிரி மரம் செடிக்கெலாம் ஊற்றணும் அப்படின்னா நல்லா செழிப்பாக வளரும். சில நேரங்களில் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிற செடி பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி நீங்கள் இது கண்டினியூஸாக ஊற்றி பாருங்கள். நல்ல செடி வந்து பட்டு போகிற ஸ்டேஜில் இருந்தாலுமே நல்ல செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். பூச்செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய மொட்டு வைக்கும், சீக்கிரமாக பூ பூக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே மீன்லாம் வறுக்கிறோம் அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா சிங்க்கும் டேமேஜ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக வாஷ் பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக வேஸ்ட்டாக இருக்கிற கோதுமை மாவு தான் தூவி விட்டுருக்கிறேன். கோதுமை மாவு தூவிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது உள்ளே இருக்கிற அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே நமக்கு சுத்தமாக வந்துடும். எக்ஸ்பைரியான மாவு, வண்டு பிடிச்ச மாவெல்லாம் தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற எந்த ஒரு பாத்திரத்தை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி தூவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை நமக்கு சுத்தமாக இருக்காது. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு தேவையில்லாத பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் இல்லை காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லிக்விட் போட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது சிங்க்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான அடப்பும் ஏற்படாது. நம்ம வாஷ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து மறுபடியும் அதை நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுலேயும் அந்த எந்த விதமான பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா 2-3 டைம் லிக்விட் போட்டு ரொம்ப தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சிங்க்லேயும் பார்த்திங்கன்னா மறுபடியும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு டிப்ஸும் உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சு உங்களோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.